மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அமைந்துள்ளது முத்துலாபுரம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெய்சங்கர், ரேவதி தம்பதி. இவர்களுக்கு 6 வயதில் நகுலன் என்ற மகன் இருந்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற நகுலன் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவரது பெற்றோர் தங்களுடைய மகனை பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் நகுலன் கிடைக்காததால் பதற்றத்துடன் இச்சம்பவம் குறித்து எட்டயபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் காணாமல் போன சிறுவன் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் முத்துலாபுரத்தைச் சேர்ந்த அருண்ராஜ் என்பவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. வழக்கை துரிதப்படுத்திய போலீசார் முத்துலாபுரம் வைப்பாற்றில் பதுங்கியிருந்த அருண்ராஜை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அந்த நேரத்தில் கஞ்சா போதையில் இருந்த அருண்ராஜ் சிறுவன் நகுலன் குறித்து சொன்ன தகவல்கள் போலீசாரையே நடுங்க வைத்திருக்கிறது. சம்பவத்தன்று கஞ்சா போதையில் இருந்த அருண்ராஜ் முத்துலாபுரம் வழியாக தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்து கொண்டிருந்த சிறுவன் நகுலனை கத்தி முனையில் மிரட்டி ஆற்றுப்பாலம் பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய அருண்ராஜ் ஆழ்நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து சிறுவன் நகுலனை பாலியல் சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறார். அதன் பிறகு இந்த விஷயம் வெளியே தெரிந்துவிடும் என்ற அச்சத்தால் சிறுவனை அடித்தே கொலை செய்ததாக போலீசாரிடம் தெரிவித்தார். ஆனால் சிறுவனின் உடல் எங்கே என்ற கேள்விக்கு அவரால் சரியாக பதிலளிக்க முடியவில்லை. இதனையடுத்து போலீசார் நடத்திய தேடுதலின் வேட்டையில் முத்துலாபுரம் காட்டு பகுதியில் கிடந்த சிறுவனின் உடலை கைப்பற்றினர். இந்த கொடூர கொலை சம்பவம் அப்பகுதி மக்களை வேதனைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கியது. இது தொடர்பாக குற்றவாளி அருண்ராஜ் மீது போக்சோ சட்டப்பிரிவு கொலை வழக்கு பதிவு செய்து போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி 6 வயது சிறுவனை கொலை செய்த குற்றத்திற்காக அருண்ராஜுக்கு 2 ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு அளித்தார். அதோடு போக்சோ குற்றத்துக்காக எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் கடுங்காவலில் சிறை தண்டனை அனுபவிக்கட்டும் என அதிர்ச்சியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த கொடூர குற்றவாளிக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு எட்டயபுரம் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.